ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சுதர்பாக் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோ மூலிமா ஷேர் பண்ணுறேன். எதை பற்றிய ஜோதிட தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோ மூலிமா தெரிஞ்சுக்குங்க. தற்போது 2025 ஆண்டில் ஆங்கில மாதமான 6வது மாதம் ஜூன் மாதம் முடிந்து நெக்ஸ்ட்டு 7வது மாதமான ஜூலை மாதமானது ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஜூலை மாதத்தில் கிரகநிலைகளோட அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு வகையில் பலன் கிடைக்கும். அப்படி கிடைக்கக்கூடிய பலன்களை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால மாத ராசி பலனை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எந்த மாதத்துடைய ராசி பலன் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மிகவும் முக்கியமான ஜூலை மாதத்துடைய ராசி பலனை பார்க்க போகிறோம். எந்த ராசிக்கு பார்க்க போகிறோன்னா துலாம் ராசிக்கு பார்க்க போகிறோம். துலாம் ராசியில் பிறந்த நேயர்கள் உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. உங்களோட ராசிக்கு ஜூலை மாதம் சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமாங்கிறத சொல்ல போகிறேன். உங்களோட ராசிக்கு எப்படி பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. உங்களோட ராசிக்கு ஜூலை மாதம் அதிர்ஷ்டமாக இருந்தால் என்ன மாதிரி அதிர்ஷ்டம் இருக்கும், ஆபத்தாக இருந்தால் என்ன மாதிரி ஆபத்து இருக்கும் அப்படிங்கிறத எல்லாமே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ என்னென்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. வாங்க ஜூலை மாத ராசி பலனை உங்களோட ராசிக்கு அதிரடியாக பார்க்கலாம். ஜூலை மாத பலனை உங்களோட ராசிக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி ஜூலை மாதத்துக்குன்னு இருக்கக்கூடிய சிறப்புகளை நீங்கள் முழுமையாக தெரிந்து கொள்ளணும். ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வகையில் ஆன்மீக ரீதியான சிறப்புகள் இருக்குது. அது மாதிரி ஜூலை மாதத்துக்குன்னு தனி சிறப்புகள் இருக்குது. ஸோ ஜூலை மாதத்துக்கு இருக்கக்கூடிய சிறப்புகளை ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும். ஸோ ஜூலை மாதம் என்ன ஆன்மீக ரீதியான சிறப்பு இருக்குங்கிறத வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜூலை மாதம் திருப்பதியில் தாங்க பயங்கர விசேஷங்கள் நடைபெறும். திருப்பதியில் நடைபெறக்கூடிய ஜூலை மாத விழாக்களுடைய விவரங்களை தான் இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு சொல்ல போகிறேன். விவரங்களை தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஜூலை மாதத்தில் திருமலையில் நடைபெறக்கூடிய சிறப்பு திருவிழாக்களுடைய விவரங்களை தேவஸ்தானமே வெளியிட்டிருக்கு. ஆக்சுவலி திருமலை ஸ்ரீ வாரி கோவிலில் வரக்கூடிய ஜூலை மாதம் நடைபெறக்கூடிய திருவிழாக்களுடைய விவரங்களை இப்போ நான் உங்களுக்கு 1 by 1 ஷேர் பண்ணுறேன். திருப்பதி போகக்கூடிய ஐடியா இருந்ததுன்னா இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஜூலை 5 பெரியாழ்வாருடைய சாத்துமறை நடக்கும். அப்புறம் சைன ஏகாதசி ஜூலை 6 அன்னைக்கு சதுர்மிசிய சதுர்தம் நடக்குது. அப்புறம் ஜூலை 7 ஸ்ரீநாத முனுல வருஷ திருநட்சத்திரம் நடக்குது. அப்புறம் ஜூலை 10 அன்னைக்கு குரு பௌர்ணமி கருட சேவை நடக்குது. அப்புறம் ஜூலை 16 அன்னைக்கு ஸ்ரீ வாரி கோவிலில் ஆணிவார அஸ்தனம் நடக்குது. அன்னைக்கு கூட பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக முக்கியமான விசேஷம் இருக்குது. அப்புறம் சக்கல்தார்வாருடைய வருஷ திருநட்சத்திரம் ஜூலை 25 அன்னைக்கு நடக்குது. அப்புறம் ஜூலை 28 அன்னைக்கு திருமலை ஸ்ரீ வாரு புரசைவாரி தோட்டத்தில் வெஞ்சப்பு நிகழ்ச்சி நடக்குது. அப்புறம் கருட பஞ்சமி ஜூலை 29 அன்னைக்கு திருமலை ஸ்ரீ வாரி கருட சேவையாக நடக்குது. அப்புறம் ஜூலை 30 அன்னைக்கு கல்கி ஜெயந்தி நடக்குது. ஆக்சுவலி அன்றைக்கே கஷ்யப மகரிஷி ஜெயந்தியும் நடைபெறுது. இந்த மாதிரி முக்கியமான விசேஷங்கள் நடைபெறுவதாக தேவஸ்தானம் அறிவித்திருக்கு. ஸோ இந்த தாள்கள் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால தான் திருப்பதியில் நடைபெறக்கூடிய இந்த விழாக்களுடைய விவரங்களை ஷேர் பண்ணேன். திருப்பதியில் மட்டும் இல்லாமல் மற்ற கோவில்களே விழாக்கள் நடைபெறுது. ஆனால் திருப்பதியில் ரொம்ப நிறைய இருக்குங்கிறத தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல வரேன். இப்போ தான் உங்களோட ராசிக்கு ஜூலை மாத ராசி பலனை ஷேர் பண்ண போகிறேன். உங்களோட ராசியை சேர்ந்தவர்களுக்கு நிறைய திடீர் யோகம் உண்டாகிற மாதிரி சூழ்நிலை அமைஞ்சிருக்கு. என்ன மாதிரியான யோகம் உண்டாகும், அந்த யோகத்தை எப்படி தக்க வைத்து கொள்ளணும் அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்குங்க. ஸோ ஜூலை மாத பலன் உங்களோட ராசிக்கு இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஜூலை மாத பலனை உங்களோட ராசிக்கு என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஜூலை மாதம் ஏற்படக்கூடிய கிரகங்களுடைய பயிற்சி காரணமாக உங்களோட ராசியை சேர்ந்தவர்களுக்கு எந்த விதமான பாதிப்பு ஏற்பட்டாலும் அதிலிருந்து தப்பிப்பதற்கு இப்படி நடந்துக்கணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. உங்கள் ராசிக்காரங்களுக்கு எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும்,
மெயினாக வேலையில் எப்படி இருக்கோ, தொழிலில் என்ன மாதிரியான பலன் கிடைக்கோ, குடும்பம் திருமணம் பற்றி உங்களோட லைஃப்பில் என்ன விஷயங்கள் முடிவெடுக்கணும் அப்படிங்கிற விவரங்களை எல்லாமே இந்த மாதத்துக்கான பலன்களாக பார்க்க போகிறோம். ஸோ துலாம் ராசிக்காரங்க உங்களுக்கான பலனை தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகுகேது பயிற்சி உள்ளிட்ட அனைத்து முக்கியமான கிரக பயிற்சிகளும் சில வாரங்களுக்கு முன்பு தான் நடந்து முடிந்தது. இந்த நிலையில் அடுத்தடுத்து மாதக்கோள்கள் சில நாட்கள் ஒரு முறை என்ற இடைவெளியில் பயிற்சியாக துவங்குது இந்த மாதம். இது ஒவ்வொரு ராசிக்குமே கணிசமான மாற்றத்தை ஏற்படுத்தும். அதுதான் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதில் உங்களோட ராசியை சேர்ந்தவர்களுக்கு எப்படி இருக்குங்கிறத தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஜூலை மாதம் இந்த மாதிரி ஏற்படக்கூடிய கிரகங்களுடைய பயிற்சி துலாம் ராசினருக்கு பயங்கரமான பாதிப்பை ஏற்படுத்தும். அதில் எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணுங்கிற விவரங்களை இந்த வீடியோவில் தெளிவாக சொல்ல போகிறேன். எல்லா விவரங்களையுமே தெளிவாக இந்த வீடியோவில் துலாம் ராசிக்காரங்க தெரிஞ்சு பலன் பெறுங்க. துலாம் ராசிக்காரங்க உங்களுக்கான பொது பலனை ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணுறேன். பொதுவாக என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க. துலாம் ராசிக்காரங்களுக்கு ஆக்சுவலி இந்த ஜூலை மாதம் வழக்கம் போல் சாதகமாக நல்ல யோகங்கள் தரக்கூடிய மாதமாக இருக்கும். அதே சமயம் கடந்த சில மாதங்களாக பெரும்பாலான கிரகங்கள் சாதகமாக சஞ்சரிக்கக்கூடிய நிலையில் ஜூலை மாதமும் அந்த நிலை நீடிக்க போகுது. அதில் சுக்கிரன் மறைந்திருந்தாலும் கூட அதிர்ஷ்டம் உங்களுக்கு தரக்கூடிய இடத்துல இருக்குது. அதனால் பெரிய யோகத்தை பெற போகிறீங்க. இதர கிரகங்களுடைய சஞ்சாரமும் நல்ல நிலையில் இருக்குது. அதனால் ஓரளவுக்கு நல்ல பலன் நீங்கள் பெற போகிறீங்க. இதில் பர்டிகுலராக உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு எதில் சாதகமாக பலன்கள் இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். எதில் சாதகமாக பலன்கள் இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் பொற்காலமாக இருக்கும். விரும்பக்கூடிய இடமாற்றம் அல்லது பதவி உயர்வு உங்களுக்கு பயங்கரமாக காத்திருக்கு. வேலையில் உங்களுடைய திறன் மேம்பட்டு ஆளுமையானது அதிகரிக்கும். அதே சமயம் திடீர் அதிர்ஷ்டமானது உண்டாகும். நினைத்ததை சுலபமாக செய்து முடித்து வெற்றி அடைவது உங்கள் கையில் இருக்குது. பொருளாதாரம் பொதுவாக திருப்தியாக இருந்தாலுமே திடீரென எதிர்பாராத தொகை உங்களுக்கு கிடைக்கும். ஆக்சுவலி அதிர்ஷ்டம் மூலம் ஏதோ ஒரு வகையில் பெரிய முன்னேற்றம் உங்களுக்கு உண்டாகும். அதே போல் காதல் உங்களுக்கு பயங்கரமாக கைகூடும். சிங்கிளாக இருப்பவர்களுக்கு கூட காதல் திருமணம் நடக்க சாத்தியம் அதிகம் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் குழந்தைகள் மூலம் உங்களோட ராசிக்கு நல்ல செய்திகள் அதிர்ஷ்டம் இந்த மாதம் உண்டாகும். பூர்வீக சொத்துக்கள் வகையில் சார்ந்த விஷயங்களில் உங்கள் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். ஸோ இப்போ நான் சொன்ன இந்த மாதிரியான பாசிட்டிவான பலன்கள் உங்களோட ராசிக்கு கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ குறிப்பிடப்பட்டதை உங்களுக்கு தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஷேர் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட ராசிக்கு எதுலெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். எதுலெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களில் மட்டும் கவனமாக இருந்தீங்கன்னா பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பிக்கலாம். துலாம் ராசிக்கு குடும்பம் மற்றும் கூட்டாளிகள் சார்ந்த விஷயங்களில் மட்டும் சிறிய அளவுக்கு மனக்கசப்பு அல்லது புரிதல் பிரச்சனைகள் ஏற்படலாம். அதனால் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கிறது நல்லது. குடும்ப வாழ்க்கையில் கூட சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் ஏற்படலாம். இருப்பினும் பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் உண்டாகாது. இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. அப்புறம் செவ்வாய் கேது இவங்களாம் சேர்ந்து சஞ்சரிப்பது இந்த கட்டத்தில் விரக்தியை ஏற்படுத்தும். அதனால் செவ்வாய் கேது சஞ்சாரத்தில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கணும். இது தவிர பெரிய பாதிப்புகள் எதுவும் கிரகங்கள் தராது. அதனால் பயப்பட வேண்டாம். இதுதான் உங்கள் ராசிக்கு கவனமாக இருக்கணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. உங்களோட ராசியை சேர்ந்தவர்களுக்கு எதில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதையும் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சு பலனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து தெரிஞ்சு பலனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசி துலாம் ராசியாக இருந்ததுன்னா இந்த தாள்களை இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடையலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.